அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருப்பது 12th Standard Business Mathematics Integration Exercise 2.2 Type 2 பார்க்க இருக்கிறோம். Type 2ல என்ன மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணோம்னா integration of 1 by x அப்படின்னா logarithm of modulus of x plus c, integration of 1 by ax plus b into dx அப்படின்னா logarithm of modulus of ax plus b by the coefficient of x கீழே போடுங்க denominator. இந்த மாதிரி ஃபார்முலாஸை எப்படி அப்ளை பண்றதுன்றதை இந்த கிளாஸ்ல பார்க்க இருக்கிறோம். பாருங்க, exercise 2.2 question number 1, integrate root of 2x minus 1 by root of 2x the whole square into dx. இதை இன்டகிரேட் பண்ணணும். இது என்ன மாடல்ல இருக்கு பாருங்க, a minus b the whole square மாடல். a minus b the whole square ஓட எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும், a square plus b square minus 2ab. இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் a square அப்படினா root of 2x the whole square. உங்களுக்கு தெரியும் root of 2x the whole square னா square root ரெண்டு கேன்சல் ஆயிட்டு only 2x plus b square னா 1 by root of 2x the whole square னா 1 by 2x minus 2ab அப்படினா minus 2 into a க்கு பதிலா root of 2x, b க்கு பதிலா 1 by root of 2x அப்படினா root of 2x root of 2x cancel minus 2. a square plus b square minus 2ab பார்த்தோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இங்க என்ன சார் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் டைப் பார்த்திருக்கோம், integration of x power n into dx அப்படினா x to the power n plus 1 divided by n plus 1 plus c. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இங்க x power 1 இருக்குன்னு நினைச்சுக்கங்க. what's the integration of x power 1 னா 1 plus 1 by 1 plus 1, x square divided by 2 plus இந்த 1 by 2 அப்படியே இருக்கட்டும். integration of 1 by x க்கு என்ன சார் ஃபார்முலானா logarithm of modulus of x. constant க்கு என்ன சார் integration constant into x 2 into dx. integration of constant into dx னா ஆன்சர் 2x, அதனால minus 2x. இப்போ 2 cancel ஆயிடும், only x square plus 1 by 2 into logarithm of modulus of x minus 2x plus c. first one. second one பாருங்க, integration of x to the power 4 minus x square plus 2 divided by x minus 1. எப்பவுமே denominatorல highest power இருக்கணும். அப்படி இருந்தா partial fraction ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்க numeratorல greater, அப்ப இது வேற ஏதாவது மெத்தட்ல ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா, ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமானா இங்க ஃபேக்டரைஸ் பண்றது கஷ்டம். அப்ப லாங் டிவிஷன் மெத்தட்ல டிவைட் பண்ணிடுவோம். பாருங்க, சைடுல எழுதிருங்க, x to the power 4 மிஸ்ஸிங் நம்பருக்கு 0 கொடுத்தா 0x cube minus 1x square, மிஸ்ஸிங் நம்பருக்கு 0x plus 2. இந்த பாலினாமியலை இந்த லீனியர் பாலினாமியலால டிவைட் பண்றோம். டிவைட் தெரியும் உங்களுக்கு. கோஷன்ட் கண்டுபிடிக்கணும்னா டிவிடெண்டோட ஃபர்ஸ்ட் நம்பர் x பவர் 4, டிவைசரோட ஃபர்ஸ்ட் நம்பர் x, டிவைட் பண்ணோம்னா x cube, மேல x cube எழுதிடுவோம். இந்த x cube ஆல இங்க டிவைசரை மல்டிபிள் பண்ணா x cube into x, x power 4, 1 into x cube னா x cube. சப்ட்ராக்ட் பண்றோம், சைன் சேஞ்ச் பண்றோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடுது, மேல 0, கீழ பிளஸ் x cube னா x cube. ரெண்டாவது நெக்ஸ்ட் நம்பர் minus x square. அடுத்த கோஷன்ட் வேணும்னா டிவிடெண்டோட ஃபர்ஸ்ட் நம்பர் x cube, டிவைசரோட ஃபர்ஸ்ட் நம்பர் x, கட் பண்ணா பேலன்ஸ் x square. x square என்ற கோஷன்ட் வச்சு டிவைசரை மல்டிபிள் பண்றோம். x square into x, x cube, 1 into x square na x square. சப்ட்ராக்ட் பண்ணா சைன் சேஞ்ச் பண்றோம், பிளஸ்ல இருந்தா மைனஸ், மைனஸ்ல இருந்தா பிளஸ், this one cancel, here plus minus, this also cancel. bring down the next number na 0, 0 na nothing, தப்போ bring down the next number 2. இப்போ பாருங்க எப்படி எழுதணும்னா இந்த மாடலுக்கு மாத்திக்கலாம், கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர். இங்க மேல இருக்கிறது கோஷன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். இப்போ கோஷன்ட் என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், x cube plus x square. பாருங்க, கோஷன்ட் is x cube plus x square. what's the remainder? remainder 2. 2 divided by divisor x minus 1. இப்போ இன்டகிரேஷன் நமக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்றோம்.
integration of x power n அப்படினா என்ன சார் ஃபார்முலா x to the power n plus 1 by n plus 1 but n not equal to minus 1. இப்போ x power 3 இருக்கு 3 கூட 1 ஆட் பண்ணா x power 4 by 4 ஆயிடும். இங்க x square க்கு x power 3 by 3 இன்டகிரேஷன் ஆயிடும். லீனியர் ஃபேக்டர் கீழ 1 by x னா லாகரிதம். அப்ப 2 into logarithm of modulus of x minus 1 plus c. This is second one. Solve third sum. Integration of x cube divided by x plus 2. இதுல numerator power higher இருக்கு. அப்ப long division method யூஸ் பண்றோம். பாருங்க x cube மட்டும் தான் இருக்கு. அப்ப x cube plus இல்லாத டேர்ம்ல 0 இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறோம். 0x square 0x constant also 0 னு. இப்ப டிவைட் பண்றோம் x plus 4. கோஷன் கிரியேட் பண்றதுக்கு சொன்ன போன கொஸ்டின் டிவிடெண்ட் ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் x cube டிவைசர் ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் x கட் பண்ணா x square. இப்ப x square கிடைச்சது கோஷன். இந்த கோஷன் வச்சு டிவைசரை மல்டிப்ளை பண்றோம். x square into x னா x cube 2 into x square னா 2x square. சப்ட்ராக்ட் பண்றோம். சைன் சேஞ்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும். 0 nothing. அப்ப -2x square. ரெண்டாவது நெக்ஸ்ட் நம்பர் ஆல்சோ 0. டிவிடெண்ட் ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் -2x square divided by divisor x. கட்டனா -2x. -2x into x னா -2x square. 2 into -2x னா -4x. சப்ட்ராக்ட் பண்றோம். plus போட்டோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல். 0 கிடையாது. plus 4x. 4x divided by x power of x cancel plus 4. 4 into x னா 4x. 4 2s are 8. சப்ட்ராக்ட் பண்ணா சைன் சேஞ்ச் பண்றோம். 4 cancel -8. இப்போ லாங் டிவிஷன் முடிஞ்சங்க. இந்த क्वेश्चन எப்படி இன்டகிரேட் பண்ணனும்னா இந்த மாடலுக்கு கொண்டு வந்துறோம். கோஷன் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர். இப்போ கோஷன் என்ன சார் கிரியேட் பண்ணிருக்கோம் பாருங்க. x ஸ்கொயர் -2x + 4 டிவைசர் x + 2 ரிமைண்டர் -8. இப்போ -8 divided by x + 2. இப்போ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு. x ஸ்கொயர் அப்படினா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒன். என்ன பவர் இருக்கோ பவர் ஒன் இன்க்ரீஸ் பண்ணும். x ஸ்கொயர் னா x கியூப் divided by 3. இங்க x பவர் 1 இருக்கிறத அசைன் பண்ணிக்கங்க. x பவர் 1 கூட இன்னொரு 1 ஆட் பண்ணா x ஸ்கொயர் by 2 ஆயிடும். கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் அது கூட x ஆட் பண்ணிக்கணும். 4x. இங்க 1 by x இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் -8 விட்டுட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x னா ஃபார்முலா லாகரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x. அப்ப லாகரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x + 2 னு எழுதிரும். x cube by 3 2 cancel ஆயிடும். -x square plus 4x -8 into logarithm of modulus of x plus 2 plus c. Integration over na constant eliminate பண்ணிரும். Next fourth sum பாருங்க. Integration x power 3 plus 3x square minus 7x plus 11 by x plus 5. இங்க ஒரு சிங்கிள் டேர்ம் இருந்தா தனித்தனியா டிவைட் பண்ணி கூட ஈஸியா இன்டகிரேட் பண்ணலாம். பட் இங்கேயும் ரெண்டு டேர்ம் சேர்ந்து இருக்கு, ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. மேல கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல 11th ல படிச்சிருப்போம் சிமெட்ரிக் டிவிஷன். அப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுக்கும் இது சால்வ் பண்ற கஷ்டம். அதனால எப்பவும் கூட லாங் டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்றோம். கொடுத்திருக்க டிவிடன் x³ 3x² - 7x + 7 divisor is x + 5. எப்பவும் கூட ஃபர்ஸ்ட் கோஷன்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் கிரியேட் பண்ணனும்னா டிவிடெண்ட் ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் divided by divisor ஓட ஃபர்ஸ்ட் நம்பர். xx கட் ஆயிடும். பேலன்ஸ் x². இந்த x² வச்சு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x² into x x³ 5 into x² 5x². சப்ட்ராக்ட் பண்ணோம். சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும். 3 - 5 னா -2x² ஆயிடும். bring down the next number -7x. அடுத்த கோஷன்ட் என்னன்னா டிவிடெண்ட் ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் -2x² divided by divisor xx square of -2x. -2x into x na -2x². -2x into 5 na -10x. Subtract பண்றோம். சைன் சேஞ்ச் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல். 10 - 7 na +3x. bring down the next number 11. Dividend வந்து 3x divided by x. xx cancel 3. 3 into x 3x. 3 5s are 15. Subtract பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல். 11 - 15 - 4. இந்த லாங் டிவிஷன்ல முடிச்ச பிறகு क्वेश्चन சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அப்ப என்ன மெத்தட்ல சார் இன்டகிரேட் பண்ணனும்னா கோஷன் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர்.
என்ன क्वेश्चन கிரியேட் பண்ணிருக்க பாருங்க x ஸ்கொயர் quotient is x square minus 2x plus 3 remainder is minus 4 இப்போ இந்த மெத்தட்ல இன்டகிரேட் பண்ண போறோம் கிடைச்சிருக்க quotient is x square minus 2x plus 3 remainder is minus 4 divided by divisor இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால இருக்கு x ஸ்கொயர் இன்டகிரேஷனா பவர் 1 ஆட் பண்ணோம் x பவர் 3 by 3 இங்க x பவர் 1 இருக்கிறத அசைன் பண்றோம் இன்டகிரேஷனா x பவர் 1 ஆட் பண்ணா 2 by 2 ஆயிடும் கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷனா கூட x எடுத்துறோம் 3x minus 4 into 1 by x மாடல் இருக்கு 1 by x க்கு ஃபார்முலா லாகரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x plus 5 இப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப் x cube by 3 இந்த 2 கேன்சல் பண்ணினா x square plus 3x minus 4 into logarithm of x plus 5 plus 3 fifth sum integration of 3x plus 2 divided by x minus 2 into x minus 3 கீழ linear factors கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம partial fraction மெத்தட் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த இன்டகிரேஷன் கொடுத்திருக்க மொத்த டேர்மையும் அப்படியே வெளிய எடுத்துறோம் 3x plus 2 by x minus 2 x minus 3 ரெண்டு linear factor இருக்கு இந்த ரெண்டு linear factor இருந்தா காரணிப்படுத்துதல் அந்த partial fraction மெத்தட்ல பகுதி பின்னமாக்குதல் மெத்தட்ல இத சால்வ் பண்ண போறோம் a divided by first factor x minus 2 plus b by second factor x minus 3 இது ரெண்டுக்கு LCM எடுக்கிறோம் x minus 2 into x minus 3 LCM எடுத்தோம் LCM எடுத்தா a ல கம்பேர் பண்ணும்போது மிஸ்ஸிங் டேர்ம் x minus 3 b கூட கம்பேர் பண்ணா மிஸ்ஸிங் டேர்ம் x minus 2 இப்போ நம்ம LCM ஒரிஜினல் டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கறனால நியூமரேட்டர் மட்டும் ஈக்குவேட் பண்றோம் டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலா இருக்கறனால நியூமரேட்டர் கம்பேர் பண்றோம் பாருங்க 3x + 2 இங்க நியூமரேட்டர் that is equal to a times of x minus 3 plus b times of x minus 2 இப்போ a b வேல்யூ ஐடென்டிஃபை பண்றோம் ஃபர்ஸ்ட் x is equal to 2 ன்னு கொடுக்கணும் பட் x is equal to 2 கொடுத்தோம்னா 2 minus 2 0 ஆயிடும் அப்ப b கேன்சல் ஆயிடும் 2 minus 3 னா -1 அப்ப -1a equal to இங்க பாருங்க x க்கு 2 கொடுத்தா 3 2 6 6 கூட 2 ஆட் பண்ணா 8 அப்ப a க்கு வேல்யூ மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணா a equal to -8 நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ x is equal to 3 கொடுக்கணும் x க்கு 3 கொடுத்தா 3 minus 3 0 a 0 ஆயிடும் 3 minus 2 1 1b ஆயிடும் 1b equal to 3 3s are 9 plus 2 b equal to 11 எடுத்தோட நெகட்டிவ் நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணாம பாசிட்டிவ் கொடுக்கிறோம் b ஓட வேல்யூ 11 11 by x minus 3 a minus 8 divided by x minus 2 இதை இன்டகிரேட் பண்றோம் இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரியும் கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்து இந்த மாடல் இருக்குன்னா டைப் 2 இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x னா ஃபார்முலா லாகரிதம் ஆஃப் x இங்க x minus 3 இருக்கறனால 11 into லாகரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x minus 3 இந்த கோஎஃபிஷியன்ட் -8 எடுத்து 1 by x னா again same formula logarithm of modulus of x minus 2 plus c இந்த क्वेश्चन வரும் 6th சம் பாருங்க partial fraction செகண்ட் மெத்தட் கொடுத்திருக்காங்க repeated factors x plus 1 the whole square னா x plus 1 2 times repeat ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்ப மொத்தம் 3 linear factors இருக்கு அப்ப 3 unknown இன்ட்ரோ듀ஸ் பண்ணிடுங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ண பாருங்க இன்டகிரேஷன் வெளியில எடுத்துக்கிறோம் மொத்தம் 3 linear factors இருக்கு ரூல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரிப்பீட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் a divided by x plus 1 plus b divided by x plus 1 the whole square plus c by third factor x minus 3 இப்போ இது LCM எடுக்கணும் ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ்ல எது ஹையஸ்ட் பவர்ல இருக்கோ அத தான் LCM எடுக்கணும் x plus 1 x plus 1 the whole square னா x plus 1 the whole square one more term x minus 3 இப்போ a கூட கம்பேர் பண்ணும்போது இந்த LCM பாருங்க ஒரே ஒரு ஸ்டெப் a divided by x plus 1 னு வச்சுக்கோங்க நம்ம LCM ஆல மல்டிப்ளை பண்ணுங்க x plus 1 the whole square into x minus 3 அப்போ ஒரு x plus 1 கட் ஆயிடும் இப்போ பேலன்ஸ் a times of x plus 1 into x minus 3 னு இது மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் LCM மல்டிப்ளை பண்ணலாம் இப்போ b கூட பாருங்க b by x plus 1 the whole square இருக்கு LCM is x plus 1 the whole square into x minus 3 multiply பண்ணா x plus 1 the whole square போயிடும் அப்ப b times of only x minus 3 c கூட multiply பண்ணா x minus 3 போயிடும் அப்ப
அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பண்ணும். இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்க. காமன் டினாமினேட்டர் காமனாக இருக்கும். அப்போ காமன் டினாமினேட்டர் இருக்கிறதுனால ஒன்லி நியூமரேட்டர் மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். நியூமரேட்டர் பாருங்க 4x ஸ்கொயர் + 2x + x இங்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுக்க போறோம்னா x = -1 கொடுக்குறோம். -1 கொடுத்தா எந்த ரெண்டு டேர்ம் 0 ஆயிடும் பாருங்க. -1 + 1 0. 0 into anything 0. இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். இங்க -1 + 1 கொடுத்தா c 0 ஆயிடும். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்னா b மட்டும். -1 கூட -3 ஆட் பண்ணா -4b. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க. -1 ஸ்கொயர் பண்ணா 1. 4 1s are 4. -1 into 2 na -2 plus 6. இப்போ 4 minus 2 2 9 2 plus 6 8. -4b = 8 na or b = -2. b = -2. Next put x = 3 கொடுக்கிறோம். 3 கொடுத்தா என்னென்ன டேர்ம் 0 ஆயிடும் பாருங்க. 3 - 3 0 into anything 0 a cancel ஆயிடும். 3 - 3 0 ஆயிடும். b 0 ஆயிடும். 3 + 1 4. 4 square 16. 16c இங்க பாருங்க 3 கொடுத்தோம்னா 3 square 9 9 4 36. 3 கொடுத்தோம்னா 3 2 6 plus 6 36 plus 6 42 42 plus 6 na 48. 16c = 48. 48 divided by 16 na 3. c oda value 3. Next only two factors are இருந்துச்சு. அதுல ஒரு ஃபேக்டர் ரிப்பீட்டடா இருந்துச்சு. அந்த ஃபேக்டர் +1 இருந்தனால -1 கொடுத்தோம். அடுத்த ஃபேக்டர் -3 இருந்தனால +3 கொடுத்தோம். அப்ப we want one more variable value வேணும். இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படினா ஈஸி மெத்தட் x க்கு 0 கொடுக்கலாம். otherwise x square இன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் ஐ ஈக்குவேட் பண்றோம். இப்போ ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் தான் இங்க பாருங்க. எங்க x ஸ்கொயர் வருது? x into x x ஸ்கொயர் a ல வரும். b ல only x லீனியர் ஃபேக்டர் தான். x ஸ்கொயர் x1 பண்ணா x ஸ்கொயர் வரும். அப்ப a லயும் c லயும் x ஸ்கொயர். அப்ப ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் தான். ரைட் ஹேண்ட் சைடுல a ல வருது c ல வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன சார் இருக்கு அப்படினா x ஸ்கொயர் ஓட கெழு 4. அப்ப a + c = 4. c ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். c க்கு வேல்யூ 3 இங்க கொடுத்தோம்னா +3 goes to that side minus 4 - 3 1 ஆயிடும். a ஓட வேல்யூ 1. அப்ப மூணு அன்னோன்மே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். a b c. a க்கு வேல்யூ 1 கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். a க்கு வேல்யூ 1 1 divided by x plus 1. b க்கு வேல்யூ -2 கிரியேட் பண்ணிருக்கோம். -2 divided by x plus 1 the whole square. c க்கு வேல்யூ 3 கழிச்சாச்சு. 3 by x minus 3. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச டைப் 2 ல வந்தது. இன்டகிரேஷன் பார்க்கறோம். 1 by x னா லாகரிதமோ மாடுலஸ் ஆஃப் x plus 1. பட் இங்கே குவாட்ரேட்டிக்கா இருக்கு. மேல எடுத்துட்டு வந்துரும். டினாமினேட்டர் வரும்போது பவர் -2 ஆயிடும். இன்டகிரேஷன் என்ன சார் அப்படினா x பவர் n அப்படினா n plus 1 x பவர் n plus 1 by n plus 1 ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அப்ப -2 கூட 1 ஆட் பண்ணா -1 by -1 வரும். both மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப இத டினாமினேட்டர் பண்ணா பாசிட்டிவ் ஆக்கிடலாம். இங்கே 3 by x இருக்கு. அப்ப 1 by x னா log x. லாகரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x minus 3. பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் லாகரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x plus 1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுனா 2 into whole for -1 denominator பண்ணுங்க. x plus 1 ஆகிடும். plus 3 into logarithm of x minus 3 plus 6. நன்றி.